என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு டாக் ஸ்கேனர்னு ஒரு லிங்க் அனுப்பிச்சிருக்கேன். இந்த லிங்க்கில் போய் இந்த டாக் ஸ்கேனருங்கிறத இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த ஆப்பு டாக் ஸ்கேனருங்கிற இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ ஸ்கேன் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு அதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி இந்த ஃபோட்டோ சிம்பிள் இருக்கா, அந்த ஃபோட்டோ சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நம்ம நிழல் படாத அளவு அப்படி வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பேஜ், ஓகேவா? இந்த பேஜ் எப்படி இருக்கோ அந்த பேஜை டாக்குமெண்ட்ங்கிறதுல வச்சுட்டு ஸ்கேன் பண்ணணும். அது கரெக்டாக அது ஸ்கேன் ஆகும். ஓகேவா? ஸ்கேன் ஆனிச்சுன்னா கண்டினியூ. ரீசைஸ் பண்ணணுன்னா ரீசைஸ் பண்ணிக்கோ. ஒரு பேஜ் போதும்னா ஒரு பேஜ், இன்னொரு பேஜ் வேணும் அப்படின்னா நீ இன்னொரு பேஜ் வேணும்னா திருப்பி அடுத்த பேஜ் வேணும்னா அடுத்த பேஜை ஸ்கேன் பண்ணிக்கோ. அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தூரம் வேணுமோ அதை மட்டும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஓகேவா? உன்னோட கை இதெல்லாம் தெரியக்கூடாது. அதை மாதிரி செஞ்சுட்டு செய். ஓகேவா? ஓகே கொடுத்துரு. ஓகே கொடுத்தா வெளியில் வரும். இப்போ 3 பேஜஸ் இருக்குது. அதை ஓப்பன் ஆஸ் பிடிஎஃப், இங்கே 3வது சாய்ஸ் இருக்கா, ஓப்பன் ஆஸ் பிடிஎஃப்னு, அந்த சாய்ஸை செலக்ட் பண்ணிக்கோ. க்ரியேட் பிடிஎஃப் ஃபார் திஸ் ஃபைல் ஒன்லி. இந்த ஃபைலுக்கு பிடிஎஃப் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓப்பன் ஆஸ் பிடிஎஃப் ஃபார் என்டையர் டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட் என்டையர் டாக்குமெண்ட்டுக்கு க்ரியேட் பண்ணணுன்னு சொல்லிட்டு அப்படின்னா 3 பக்கம் அப்படி வரிசையாக வந்துடும் ஆர்டர் படி. வந்த உடனே இதை சேவ் பண்ணு. என்ன பண்ணும்? சேவ் பண்ணும். சேவ் பண்ணுறப்ப இங்கே நியூன்னு இருக்கா, அந்த இடத்துல நேம் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்னா உன்னோட ரிஜிஸ்டர் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் உன்னோட ரிஜிஸ்டர் நம்பர் 15152120 அப்படின்னா உன்னோட ரிஜிஸ்டர் நம்பர் ஹைஃபன் உன்னோட சப்ஜெக்ட் கோடு ஹைஃபன் தான் போடணும். ஹைஃபன்கிறது ஆம்பர்சனுக்கும் ப்ளஸுக்கும் நடுவில் இருக்குது. ஹைஃபன் 35251. நாளைக்கு சப்ஜெக்ட் கோடு 352351 அப்படின்னு நம்மளா அசியூம் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். உன்னோட கொஷின் பேப்பருக்கு பக்கத்துலேயே எங்கள் கிளாஸ் ரூம்லேயே பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் கோடு நாங்கள் கொடுத்துருப்போம். அதை கொடுத்து ஓகே கொடு. ஓகே கொடுத்துட்டு ஓகேவா, இந்த ஃபைலை என்ன பண்ணணும் அப்படின்னா பிடிஎஃபாக தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். க்ரியேட் பண்ணுது 837 MBன்னு கேபின்னு காமிக்குதா. இது எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னா 5 MBக்குள்ளார இருக்கணும். அதனால் இங்கே பார்த்தீங்கனாலே உனக்கு தெரிஞ்சிடும். இப்போ சேவ் பண்ணு. சென்ட் பண்ணணுன்னா சென்ட் பண்ணலாம், சேவ் பண்ணா சேவ் பண்ணலாம். கூகுள் ட்ரைவில் சேவ் பண்ணிக்கோ. எப்பயுமே என்ன பண்ணு, இன்டர்னல் ஸ்டோரேஜ் இல்லாட்டி கூகுள் ட்ரைவில் சேவ் பண்ணிக்கோ. கூகுள் ட்ரைவில் சேவ் பண்ணுறது பெஸ்ட்டு. போட்டு சேவ் பண்ணிக்கோ. ஓகேவா? இவ்வளோ தான். இப்போ வேணும்னா கம்ப்ரஸ்க்கு வேணும்னா உனக்கு இந்த ஃபைல் வேணும் சின்ன சைஸ் ஆக்கணும்னா கம்ப்ரஸ்னால் ஹையர் சைஸை வந்து பாரு எப்படி மாற்றி நீ கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீ கம்ப்ரஸ் பண்ணிக்கிட்டு திருப்பி சேவ் பண்ணிக்கலாம். எப்படி வேணுமோ சேவ் பண்ணிக்கலாம். அதனால் அதை பண்ணு. இன்னும் கொஞ்சம் கம்ப்ரஸ் பண்ணணுன்னாலும் கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதனால் கம்ப்ரஸ் பண்ணி சேவ்னு கொடு. அதே நேமில் சேவ் பண்ணணுமா என்னன்னு கேட்கும். எஸ், சேவ் பண்ணணுன்னா சேவ் பண்ணிக்கலாம். இன்டர்னல் ஸ்டோரேஜில் வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம். எங்கே வேணுமோ சேவ் பண்ணிக்கோ. நான் ஜென்ரலாக ட்ரைவில் தான் சேவ் பண்ண சொல்லுவேன். அதுதான் ஈஸியாக இருக்கும் அப்லோட் பண்ண. ட்ரைவில் எப்பயும் சேவ் பண்ணுங்கள். ஓகேவா? அவ்வளோதான்.